பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறேன். கிட்டத்தட்ட 31 பகுதிகள் இது வரைக்கும் அதில் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு 32வது பகுதிக்கு நாம் செல்லலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறதான தலைப்பு, ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் அன்புக்கு அடிமையாக மாற்றுகிறார். ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் அன்புக்கு அடிமையாக மாற்றுகிறார். The Holy Spirit make us slaves to the love of Christ. The Holy Spirit make us slaves to the love of Christ. ஞாயிற்றுக்கிழமையின் காலையிலே தொடர்போதனையாக பேசிக்கொண்டு வருகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற தலைப்பிலே எபேசியர் 1:13 அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விசுவாசிகளுக்கு எபேசிய சபைக்கு எழுதும் போது அங்கே எழுதுகிறார், நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறோம், வாயினாலே அறிக்கையிடுகிறோம், அதனால் ரட்சிக்கப்படுகிறோம். அதற்குரிய நீதியின் செயல்களாக ஞானஸ்நானம் எடுக்கிறோம், சபைக்கு வருகிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பாருங்க, விசுவாசிகள் ஆனபோது நீங்கள் யாரால வளர முடியும், எப்படி வளர முடியும்ன்றது ரொம்ப முக்கியமானது. உலகத்திலே எடுத்துக்கொண்டாலும் எந்த உயிரினங்கள் ஆனாலும் வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரோத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வளர்ச்சி இல்லாத எந்த காரியத்தையும் நாம் உலகத்தில் அதை தேவையில்லாத ஒரு காரியமாக அல்லது அது இல்லாமல் போனாலே நல்லா இருக்குன்ற அளவுக்கு தான் யாராக இருந்தாலும் யோசிப்போம். ஒரு வீட்லேயே ஒரு மரம் நடுறனா கூட அது வளரணும், அது வளர்ச்சி அடையணும், அது நாளுக்கு நாள் கனி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். வெச்ச நிலையிலே அது இருந்தால் அது கூடிய சீக்கிரத்தில் பிடுங்கி எரிந்து என்பதாக அந்த இடத்துல வேறு ஒரு மரத்தை அங்கே நடுவோம். வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசுவும் அதை சொல்கிறார், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் தான் சொல்கிறாங்க. வச்சு அழகு பார்க்கலாம், வச்சு கொஞ்ச நாள் விட்டு பார்க்கலாம்லாம் இல்லைங்க. கோடாரியானது மரத்தின் வேர்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்றார். எதிர்பார்ப்பு என்ன, அதுதாங்க முக்கியம். வெட்டுறாரு இல்லை தூக்கி போடுறதெல்லாம் ரெண்டாவது. என்ன எதிர்பார்ப்பு? நீ மரமாக இருந்தால் கனி கொடுக்க வேண்டியது அவசியம். அதே போல தான் மனுஷர்களாகிய நீங்கள் உலக பிரகாரமாக அந்த உலகத்தில் பிறக்கிறீங்க. பிறந்த போது எப்படி இருந்தீங்களோ அதே போலவே 10 வயசானாலும் 20 வயசானாலும் 30 வயசானாலும் இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த பூமிக்கு நீங்கள் பாரமாகிடுவீங்க, உங்களுக்கே நீங்கள் பாரமாகிடுவீங்க. உங்களுக்குள்ளே இருந்து அந்த வயதுக்கேற்ற வளர்ச்சி, அந்த முதிர்ச்சி உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய பாரம், உங்களுக்கே நீங்கள் மிகப்பெரிய கஷ்டமாக மாறிடுவீங்க. அப்போ அதனால தான் பாருங்கள், ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ற மாதிரியான அந்த முதிர்ச்சியை, வளர்ச்சியை நம்ம இந்த உலகத்தில் எதிர்பார்க்குறோம். பிள்ளைகளை பெற்று எடுத்துட்டோம், அதனால் என் பிள்ளை தான்றதுனால 2 வயசில் கை சூப்பிட்டு இருந்த மாதிரியே அது 20 வயசில் சூப்பிக்கிட்டு இருக்கிறது நம்ம விடுறதில்லை. 2 வயசில் எப்படி அதை அடம் பிடிச்சதோ அதே போல அடம் பிடிக்கிறதுக்கு அதை விடுவது இல்லை. வளர்ச்சி அடைய அடைய யோசிக்க, சிந்திக்க, செயல்பட எல்லா காரியத்திலும் நம்ம வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும். ஒரு சபைக்கு வரீங்கன்னா பவுல் சொல்றாரு, நீங்கள் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள் போதிக்கிற அதே பவுல் பின்பதாக சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள்ன்றார். குழந்தையாவே இருக்கிறீங்க நீங்கள் பல வருஷமா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் வளர்ச்சி இருக்க வேண்டும். அப்போ ஒரு விசுவாசியுடைய குரோத், ஒரு விசுவாசியுடைய வளர்ச்சி தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கிறபடியே அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்க, அப்போ அந்த வளர்ச்சிக்கு அவனுக்கு போதிக்கிறவர், அவனை நடத்துகிறவர், அவனுக்கு அந்த பண்பட்டு நிலையில கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். அவர் இல்லாமல் ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த முதிர்ச்சிக்குள்ள அவனால் வரவே முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க. ஆவியானவர் இல்லாமல், ஆவியானவர் பற்றி தெரியாமல், ஆவியானவர் செயல்படாமல் ஒரு விசுவாசியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருவதே இல்லை. அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவனுக்குள்ள இருக்கிற அன்பு, அவனுக்குள்ள இருக்கிற பொறுமை, அவனுக்குள்ள இருக்கிற எந்த நற்குணமும், எந்த ஆவிக்குரிய கனிகளும் அவனால் கொடுக்க முடியாது. எப்படி ஒரு மரத்தை நட்டு அது கனி கொடுக்காம வீணாய் நிற்குமோ அதே போலதான் வீணான போன ஒரு மனுஷனாய், வீணான போன ஒரு மனுஷியாய், வீணான போன ஒரு விசுவாசியாய் சபைகளில் அவன் இருப்பான். உலக பிரகாரமான கிரியைகளும் உலக பிரகாரமான மாம்சத்தின் கிரியைகளும் தான் அவனுக்குள்ள வெளிப்படும். பாருங்க, அப்போ ஆவிக்குரிய கனிகளை தந்து ஆவிக்குரிய கிரியைகள் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட முதிர்ச்சியை, வளர்ச்சியை நமக்குள்ள இருந்து அவருடைய வார்த்தையை கொண்டு, ஆவியை கொண்டு, பலத்தை தந்து நமக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கு கடந்த நாட்களாக நம்ம பார்த்த காரியம் என்ன பார்த்துருந்தோம்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ரட்சிப்பு ஜீவனுள்ள தேவனுக்கு அடிமைகளாக மாற்றுகிறது. யாராக மாற்றுகிறது? நம்மை. ஆவிக்குரிய வளர்ச்சியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க,
ஜீவனுள்ள தேவனுக்கு உங்களை யாராக மாற்றுகிறது? அடிமைகளாக மாற்றுகிறது. அடிமைகள் என்றால் உங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்பது, எஜமானுடைய முழு சித்தத்தையும் விருப்பத்தையும் ஏற்றுக்கொள்வது, அவருடைய விருப்பங்கள் என்ன, அவருடைய ஆசை என்ன, அதை நிவர்த்தி செய்வதற்கு அல்லது அதை செயல்படுத்துவதற்காகவே உங்களுடைய உள்ளத்தில் அந்த அவ்விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுதான் அடிமை. அப்ப ஜீவனுள்ள தேவனுக்கு அடிமைகளாக்கப்பட்ட விசுவாசிகள் உலகத்தை பத்தி சிந்திக்கிறது இல்லை, தங்களை பத்தி சிந்திக்கிறது இல்லை, மாம்சத்தை பத்தி சிந்திக்கிறது இல்லை. எதை பற்றி சிந்திக்கிறார்கள்? அவர்கள் தங்களுக்கு எஜமானா இருக்கிற தேவனை பற்றியும் வழிகளை பற்றியும் வார்த்தைகளை பற்றி மட்டுமே சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தாதான் மட்டும்தான் பாருங்க அவர்கள் தேவனுடைய விருப்பத்தை இந்த பூமியில் அவங்க செய்ய முடியும். தேவனும் அவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில அவங்க வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். ரெண்டு பேருடைய வாழ்க்கையில அங்க பெரிய ஆசீர்வாதமும் மகிமையும் உண்டாயிருக்கும். இல்லைன்னா பேர் கிறிஸ்தவர்கள் சொன்ன, ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில பார்க்க முடியாது. வேதம் தருகிற வெற்றியை வாழ்க்கையில பார்க்க முடியாது. வேதம் கற்று தருகிறதான ஆசீர்வாத கிரியைகளை வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னங்க, அங்க தேவன் உங்களுக்குள்ளே வாசம் செய்து நீங்கள் தேவனுக்கு முழு நம்பிக்கையான அடிமைகளாக இருக்க வேண்டியது அவசியம். யாராக இருக்க வேண்டியது அவசியம்? நீங்கள் அடிமைகளாக வாழ வேண்டியது அவசியம். தேவனுக்கு அவர் இல்லாமல் வாழவே முடியாது என்ற நிலைக்கு வர வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையும் உங்களை தேவனை விட்டு பிரிக்க முடியாது என்கிற நிச்சயத்துக்குள்ளே உங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம். ஒரு சின்ன பிரச்சனை ஆண்டவர் என்னை மறுதலிச்சுக்க வச்சிரும், ஒரு சின்ன பிரச்சனை என்னை சபையை விட்டு வெளியே துரத்திரும், ஒரு சின்ன பிரச்சனை என்னை தேவனை விட்டு பிரிக்கிறோம், ஒரு சின்ன பிரச்சனை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நிலையிலிருந்து என்னை பின்தங்க வச்சிரும் அல்ல பின்மாற வச்சிரும்னா அவன் நீங்கள் அடிமைகளா இல்லை, தேவனுக்கு யாரா இருந்திருக்கிறீங்க? நீங்க எஜமானா இருக்க பார்த்துருக்கிறீங்க. யாருக்கு எஜமானா இருந்திருக்கிறீங்க நீங்க? ஆமா, வேதத்துல பிசாசு என்று சொல்லப்படுகிற லூசிஃபர், அவன் எப்படி அவன் தெய்வ தூதனாய் இருந்தவன் பிசாசாக மாறினான்றதுக்கான காரியம் என்ன? அதுதான் இது. அவனை பற்றி கதை இல்லை இது. ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு விசுவாசிக்கான ஒரு பாடமாய் இது இருக்குது பாருங்க. தேவனால் தேவ தூதனாய் உருவாக்கப்பட்டவன், தேவ தூதன் என்கிற நிலையிலிருந்து மாறாமல் தேவ தூதனாக இருந்து செயல்பட வேண்டியவன், பின்பு தேவனுக்கு எதிராளியாக மாறி தேவனுக்கு எதிரான கிரியைகளை செய்து அவன் தீய சக்தியாய் அல்லது அசுத்த ஆவியாய் பிசாசானவனாய் இந்த பூமியிலே அவன் தேவனால் தள்ளப்படுகிறான். How it happens? ஒன்னே ஒண்ணுதான், அவன் நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாவேன், தேவனுடைய சிங்காசனத்திலே நான் வீற்றிருப்பேன். அதாவது தேவனுக்கு அடிமையா இருப்பேன்ல, I will climb into the heaven. நான் வானத்துக்கு ஏறுவேன். என்னாலும் எல்லாமே மனதுக்குள் அவனை ஏற்படுத்தின அந்த மிகைப்படுத்தப்பட்ட மேன்மை தான், வேற ஒன்றும் இல்லை. அவன் மனசுல அவனே மேன்மையா நினைச்சுக்கிட்டு, அவன் மனசுல அவனே பெருமையா ஆக்கி கொண்டுதான். இன்னைக்கு பிசாசு உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து கிரியை செய்யறதில்லை, உள்ளத்துல தான் கிரியை செய்யலாம். உள்ளத்தை நாசமாக்கி உங்கள் உள்ளத்தை பெருமையை மேட்டின்மை உள்ளதாக மாற்றி ஏதோ நீங்கள் பெரிய ஆளு, உங்களால் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும், நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு விதமான எண்ணங்களை உருவாக்கி, எஜமானே இல்லைனாலும் சரி, தேவனே இல்லைனாலும் சரி, ஒரு வார்த்தை கீழ்ப்படியினாலும் சரி, இப்படி ஒன்றா வாழ்ந்துருவேன் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வருகிறேன் யாரு? பிசாசானவனாக இருக்கிறான் இல்லையா? ஆனால் அதோடைய முடிவு பாருங்க, ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அது வேதத்தில் ஆகார்னு ஒரு அடிமை பெண் இருக்கலாம் இல்லையா? அவளுக்கு முதல்ல வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறான். ஓடி போன பிறகு தேவ தூதன் அவனை சந்திக்கிறான். சந்திக்கும் போது அவனுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன தெரியுமா? நீ போய் உன் நாச்சியார் அண்ட இடத்துல அடங்கி இருந்தார். எங்க அடங்கி நீ போயிட்டு இப்போ நீ அடிமைன்ற லெவல்ல இருந்து வீட்டுக்காரமான்ற நிலைமைக்கு வந்துட்டு, அதனால நீ இஷ்டத்தின் எப்படி ஒன்றா ஆடலாம், ஆபிரகாமுக்கு நான் மனைவி ஆகிட்டேன் அப்படின்றதுனால அந்த ஆட்டெல்லாம் ஆடாத, போயிட்டு அங்கே போய் என்ன பண்ண, போயிட்டு அடங்கி இருந்தார். பேதுரும் அதே காரியத்தை போதிக்கிறார், வாலிபர்களுக்கு போதிக்கும் போது போதிக்கிறார். வாலிபர்களே, நீங்கள் ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்தும்படிக்கு உங்கள் மூப்பருக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அடங்கியிருங்கள், தெய்வனுடைய கரத்துக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த அடங்கியிருங்கள்ன்ற வார்த்தை எதை குறிக்கிறதாங்க? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் தான் பாருங்க அந்த கீழ்ப்படிதல், அடங்கியிருப்பது, மனத்தாழ்மை, இது எல்லாமே இருக்கும். ஆனால் இது பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா பாருங்க அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது, அவன் ஜீரோவாக இருப்பான். வாழ்க்கையில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இருக்காது, அவனுக்கு இருக்கிறது எதுவுமே நிலையானதும் இருக்காது, ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஆகார் மாதிரியான பெருமை என்ன பண்ண அவனுக்குள்ள இருக்குவாங்க. அதோடைய நிலைமை என்ன? ஒரு கட்டத்தில் 2வது முறை அவன் துரத்தப்படுகிறான். ஆனால் 2வது முறை போயிட்டு வான்னு சொல்ல, 2வது முறை வேதம் சொல்லுகிறது அவள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள் இருக்குது. எங்க திரிந்தாலும் அவள் வாழ்க்கை வனாந்திரமாகி அவள் அலைந்து திரிகிறவளாக மாறினாள். எதுக்கு? ஒரே ஒரு காரணம் தான், அடங்கியிருப்பது, கீழ்ப்படிந்திருப்பது, விசுவாசத்துடன் இருப்பது,
தாழ்மையாக இருப்பது, இதெல்லாம் குவாலிட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டியன் growth. கிறிஸ்துவுக்குள் வளர்கிறதான வளர்ச்சிக்கான அடையாளங்களாக இருப்பது தான் மனத்தாழ்மை, விசுவாசம், அன்பு கூறுதல். இது எல்லாமே தானாக வந்துடுறதில்ல, சொல்லியும் புரியுறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உணர்த்தி அவ்விதமான வழிகளிலே நம்மை நடக்கக்கூடிய பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியமும் அதுதான். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் அன்புக்கு யாராக மாற்றுகிறார்? நம்மை அடிமையாக மாற்றுகிறார். யாராக மாற்றுகிறார் அவர்? எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம். ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 8-9 ஆகிய வசனங்களை கவனிங்க. ரோமர் 8-9 ஆகிய வசனங்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை போதிக்கிறாருங்க. சண்டே கிளாஸுக்கு போல சொல்லணுமா? எல்லாத்தையுமே கிளம்புங்க. 8வது வசனம் பாருங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், எதுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னா, they are slaves for the flesh. உலகத்துக்கு கீழ்ப்படிந்து, உலகத்துக்கு அடிமைகளாகி, உலகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, அதிலிருந்து வெளியேற முடியாம, அதிலிருந்து அவர்கள் தங்களை பிரித்து கொள்ள முடியாமல் வாழக்கூடிய மக்களை பார்த்து பேசுறார், விசுவாசிகளை பார்த்து பேசுறார் அவர். இவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ண மாட்டார்கள்? அவர்கள் இருக்க மாட்டார்கள். யாருக்கு பிரியமா வாழ முடியாது? அது நல்லா சொல்லுங்களேன். வாய்ப்பே இல்லைன்றார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் கூறுகிறது. என்ன சிநேகம் அது? உலக சிநேகம் இருக்குது. அந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் அதெல்லாம் போதிச்சிருக்கிற ஆபிரகாமுடைய காரியங்களை பற்றி பேசும்போது, ஏன் லோத்தை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியதாக இருந்தது? லோத்தை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியதாக இருந்தது. தன்னுடைய முதல் குமாரனாக பெற்றெடுத்த இஸ்மவேலையும் அவனுடைய அம்மாவாகிய ஆகாரையும் ஏன் ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையோட அவங்கள துரத்த வேண்டியதாக இருந்தது? வச்சுக்கலாம் இவ்வளவு ஓரமா. அவன் தானே பெற்றெடுத்தான். ஆண்டவரே சொல்றார், துரத்தி விடு, அகற்றி விடுன்றார். என்ன பண்ணி விடு? அகற்றி விடு. நீ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா, தேவனுடைய வழிகளில் நடக்கணும்னா, தேவன் உனக்கு நன்மையை பாதுகாக்கணும்னா, அகற்ற வேண்டியவர்களை என்ன பண்ணி ஆகணும்? நீ அகற்றிதான் ஆக வேண்டும். அது வாழ்க்கையில சரி, மனிதர்களா இருக்கட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப முதல்ல நமக்குள்ள இருக்கிற மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிற, மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டியது அவசியம். பாருங்க, அப்படி அகற்றாவிட்டால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு கண்டிப்பாக யாராக இருக்க மாட்டார்கள்? அவர்கள் பிரியமாக இருக்க மாட்டார்கள். They cannot please God. தேவனுக்கு பிரியமானவைகளை அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. They can't do anything. எதுவுமே செய்ய முடியாது அவங்களால. ஏனென்றால் அவங்களுக்குள்ள இருக்குது மாம்சம். அது எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை தான் என்ன பண்ணும்? அது எழுப்பி கொண்டே இருக்கும். அது மாம்சம் போது உங்களை குறித்து நீங்கள் மாம்சமாக சிந்திக்கிறீங்கன்னா, உங்களுடைய மாம்ச சிந்தைன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அறிவை கொண்டு, உங்களுடைய ஆற்றலை கொண்டு, உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத மேட்டின்மை, பெருமை, இது எல்லாமே மாம்சம் தான். இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகளாவனன்னு கலாத்தியர் 5 சொல்றாரு. பொறாமை, எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், மார்க்கபேதங்கள், கொலைகள், வெறிகள், விபச்சாரங்கள், களியாட்டுகள்னு ஒரு லிஸ்டே போடுறாரு. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்குன்னா, நீ மாம்சமா இருக்கிற, நீ ஒரு நாளும் நீ செய்கிற காரியம் யாருக்கு பிரியமானது அல்லது தேவனுக்கு பிரியமானது அல்ல. பிரியமா இருக்க முடியாதுன்றார். ஒண்ணு. அதுக்கப்புறம் சொல்றாரு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். யார் உங்களுக்குள்ள வாசமாயிருந்தால்? பரிசுத்த ஆவியானவர். அதான் தேவனுடைய ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல், யாருக்கு உட்பட்டவர்களாயிராமல்? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். யாருக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள்? ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
அவருடையவன் அல்ல. அப்ப மாம்சத்தை எப்படி வெளியேற்றுவது? மாம்சத்தின் கிரியைகளை எப்படி வெறுப்பது? மாம்சத்தின் கிரியைகள் இல்லாம ஒரு தூய்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? சொல்றாரு, தேவனுடைய ஆவிதான் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தை வெளியேற்றுவது எது? தேவனுடைய ஆவி என்றார். பாருங்க, அதை அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரத்தை எடுங்க. கலாத்தியர் 18 பாருங்க, இல்ல 17 பாருங்க, இல்ல 16 பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எதற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள்? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்றார். மாம்சம்னா என்னன்னு புரியுறதுக்காக சொல்றேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆவிக்கு ஏற்றபடி நடந்தீங்கன்னா இந்த மாம்ச கிரியைகளை செய்ய மாட்டீங்கன்றார். என்னது? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்குது? அது மறைஞ்சிருக்கிறது இல்லை. ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்துவன், அவன் மாம்சமா இருக்கிறான்றதை வெளிப்படையா பார்த்துடலான்ற, வெளிப்படையாவே உறுதி செஞ்சிடலாம். இவன் மாம்சமானவன், இவனுக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாதவன்றதை வெளிப்படையாவே சொல்லிடலான்றார். அதுக்கு பெரிய வெளிப்பாட்டின் ஆவியோ அதுக்கு பெரிய அதெல்லாம் தேவையில்லை. அவன் கிரியைகளே அவன் மாம்சத்துக்குரியவன் என்பதை காண்பிக்கிறதா இருக்குது. என்னது அது? 19 வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹலோ, பொறாமை, கொலைகள், எரிச்சல்கள், மார்க்கபேதங்கள், களியாட்டுகள், இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுற மனுஷன் அவன் மாம்சத்தின் கிரியா இருக்கிறான். அவன் மாம்சத்துக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். அவன் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. ஏன் அவனுக்குள்ள மாம்சத்தின் கிரியை இருக்கிறது? ஏன் ஒரு விசுவாசி என்ற பேர்ல இருக்கிறவன், ஜெபிக்கிறவன், பாட்டு பாடுறவன், பெருசா துதிக்கிறவன், பெருசா வேதத்தை படிக்கிறவன் எல்லாம் எப்படி அவனுக்குள்ள பொறாமை, எரிச்சல், கோபங்கள், சண்டைகள், மார்க்கபேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதெல்லாம் எப்படி அவனுக்குள்ள கிரியைகளாக வெளிப்படுகிறது? பிராக்டிக்கலாவே வெளியே தெரியுது. அவனுக்குள்ள இருந்து எப்படி தெரியுதுன்னா, அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறான், அவன் பிசாசுக்கு உட்பட்டவனா இருக்கிறான், அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை என்பதனால அவனுடைய கிரியைகள் எல்லாம் மாம்சத்துக்குரியவைகளாகவே இருக்கிறது. புரியுதுங்களா? இதுதான் மாம்சத்தின் கிரியை. இதுதான் மாம்சம் பேசுறாருங்க. அப்ப இதுல மாம்சத்துடைய பெரிய காரியம் என்ன? தேவனை விட்டு பிரிக்கிறது, தேவனுக்கு பகையாளியாக அவனை மாற்றி வைத்திருக்குது. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன், ஏன் ஞானசாரம் எடுத்துட்டேன், ஏன் நான் காணிக்க கொடுத்துட்டேன், ஏன் நான் பாட்டு பாடிட்டேன், ஏன் நான் ஜெபம் பண்ணிட்டேன் நினைக்கிறான். நீங்க செய்கிற எல்லா கிரியைகளும் பிசாசும் செய்வான், பிசாசும் செய்திருக்கிறது. பிசாசால செய்ய முடியாத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? தேவனுக்கு தன்னை முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அடிமையாக வாழ்வதை மட்டும்தான் பிசாசால முடியாது. மற்றது எல்லாம் நீங்க செய்யறது எல்லாத்தையும் அவனால செய்ய முடியும். உங்களை போல வசனத்தை பேச முடியும், உங்களை போல அவன் பாட்டு பாட முடியும், ஜெபிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். அப்போ நீங்கள் செய்கிற அது எல்லாமே அர்த்தம் உள்ளதாக மாறணும்னா, மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா, அதுக்கு முதல் காரியமே என்ன தெரியுமா? நீங்கள் மாம்சத்தை வெறுத்து தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுக்கு நீங்கள் அடிமைகளாக மாறுவது தான். இல்லைன்னா மாம்சத்தின் கிரியைகள் இருந்தால் நீங்கள் யாருக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? பிசாசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களை நினச்சிக்கலாம், ஆனால் வாழ்க்கை காண்பிக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் ஒரு நாளும் சுதந்திரிப்பது இல்லை. ராஜ்யம்னு என்ன? தேவனுடைய ஆளுகை. தேவனுடைய ஆளுகையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், பலன், சுகம், ஆரோக்கியம், இவைகளை எதையும் நீங்கள் சுதந்திரிப்பதில்லை.
புரியுதுங்களா உங்களுக்கு? இதை தான் பவுல் இங்கே பேசுறாரு. இப்போ பார்க்கலாம் பாருங்க, ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. கிறிஸ்துவுடைய ஆவி இருந்தால் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அகன்று போயிடும், வெளியேற்றப்படும், மாற்றப்படுவீர்கள். ஒரு விசுவாசின்னு பார்க்கும்போது அவனுக்குள்ள ஆவியின் கனியை பார்க்க முடியும், அவனுக்குள்ள கோபத்தை பார்க்க முடியாது, வைராக்கியத்தை பார்க்க முடியாது, பெருமையை பார்க்க முடியாது, அவனுக்குள்ள இச்சை அடக்கத்தை பார்க்க முடியும், தெய்வீக அன்பை பார்க்க முடியும், தாழ்மையை பார்க்க முடியும். இதெல்லாம் இருந்தால் அவன் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான், தெய்வ ஆவியை பெற்றவனாக இருக்கிறான். இல்லைன்னா என்ன ஆயிடுது? மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் அவன் இருக்கிறபடினாலே அவன் எப்படி சொல்றாரு? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லவே இல்லைன்ற. கிறிஸ்துவன் நீ பேர் போட்டுக்கலாம், கிறிஸ்துவனுக்குரிய செயல்பாடுகள் உனக்குள்ள இல்லை என்றால், கிரியைகள் இல்லை என்றால், வாழ்க்கை இல்லைனா, லைஃப் இல்லைனா, நீ யாருடையவன் அல்ல, கிறிஸ்துவை உடையவன் அல்ல அப்படின்றார். 12 பாருங்க, 12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. எதற்கின்படி பிழைப்பதற்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் யாருக்கு கடனாளிகள்? கிறிஸ்துவுக்கு தான் கடனாளிகள். யாருக்கு தான் கடனாளிகள் நீங்கள்? ஆமாம். ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்து தேவனிடத்தில் சேர்த்து கொண்டு வாக்குத்தத்தங்களை இவ்வளவும் அவர் கொடுத்துருக்கிறதுனால நீங்க தான் அவருக்கு கடனாளிகளாக இருக்கிறீங்க. நீங்க தான் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்களே தவிர அல்ல உலகம் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, பாவம் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்க போகிறதும் இல்லை. கொடுத்தாலும் அது வெறும் தீமையாகவும் மரணமாக தான் அது இருக்க போகுது. அதனால சொல்றாரு, நீங்கள் மாம்சத்துக்கு பிழைப்பதற்கு நம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்னாவீர்கள்? நீங்கள் பிழைப்பீர்கள். ஹலோ, மாம்சத்தின்படி பிழைத்தால் என்னாவீர்கள்? நீங்கள் சாவு நிச்சயம் என்றார். எது நிச்சயம்? அது சாவுனா என்ன? சரீரத்தை விட்டு போயிடுறதில்ல, அது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப எப்படி சொல்றது, ப்ரமோஷன், அது உயர்வுன்னு கூட சொல்லிடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். அது சாவு இல்லை. வேதத்தின்படி சாவு எது? 900 வருஷம் உங்களை இந்த பூமியில வாழ விட்டு ஒவ்வொரு நாளும் மரணம் வராமல், செத்து போக முடியாமல், பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் சஞ்சலங்களாலும் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வெற்றி இல்லாமல் செத்து செத்து பிழைக்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்க. வியாதியில், கொடூரத்தில், பலவீனத்தில், அந்த சாகிற சாவுக்கு பேர் தான் உண்மையான சாவு. வேதம் அதை தான் சாவுன்னு சொல்லுது. ஆதாமுக்கு தேவன் அந்த சாவை தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீ இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாயினாரு. கனியை புசிச்சான், மாம்ச பிரகாரமாக செத்துட்டான். அவன் கிடையாது, மாம்ச பிரகாரமாக 900 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆனால் 900 வருஷமே எப்படி இருந்தான் அவன்? முதலாவது அவனுடைய நன்மைகள் எல்லாம் பறிக்கப்பட்டது, தோற்றத்தை விட்டு அவன் வெளியே அனுப்பப்பட்டான், தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான் அவன். அதெல்லாம் பெருசாக மேன்மையாக நினைக்கிறாங்க. சபையை விட்டு போயிட்டான், ஆண்டவர் விட்டு போயிட்டானே, அதுக்கப்புறம் முடிஞ்சுது உங்க கதை. வேறு விட்டு மண்ணை வேர்லேருந்து மரத்தோடைய வேறு மண்ணிலிருந்து பிடிங்கிட்டா என்ன ஆகிடும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாடி தான் போவீங்க. கண்டிப்பாக தான் என்ன ஆகும்? அது அந்த மரம் வாடி வதங்கி தான் போவோமே தவிர அது கனி கொடுக்காது, அது வளராது, அது ஒரு நாளும் நன்மையை கொடுக்கவே முடியாது. அது ஏன்னா வேர்லேருந்து மண்ணிலிருந்து பிடிங்கப்பட்டபடினாலே அது சாம்பலாக போகிறதுக்கு தவிர வேற ஒன்றுத்துக்கு அது உதவுவது இல்லை. அதனால தான் சொல்கிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் என்னாவீர்கள்? நீங்கள் சாவீர்கள்ன்றார். என்னாவீர்கள்? நீங்கள் ஆமையா சமாதானத்தை இழப்பீங்க, சந்தோஷத்தை இழப்பீங்க, நன்மைகளை இழப்பீங்க, வெற்றியை இழப்பீங்க, வாழ்வை இழப்பீங்க, எல்லா இழப்புகளும் உண்டாகும். உங்களால் மாற்றிக்கொள்ளவே முடியாது. எவ்வளோ ஜெபம் பண்ணுங்க, எத்தனை பேர் வச்சு ஜெபம் பண்ணுங்க, என்னென்ன ஜெபத்தை பண்ணி பாருங்க, குட்டிக்கரனை கூட அடிச்சு பாருங்க, பாவம் வாசற்படியிலே படுத்து அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஹலோ, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்றாரு. எது நன்மை? தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவியினாலே பிழைப்பது தான் நன்மை. அதுதான் சொல்றார், நீங்கள் மாம்சத்துக்கு பிழைப்பதற்கு நீங்கள் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் நிச்சயமாக சாவீர்கள். சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்னாவீர்கள்? நீங்கள் பிழைப்பீர்கள். ஆவியினாலே ரொம்ப முக்கியமானது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறீங்க, ஆவிக்குரிய போதனை கொடுக்கப்படுகிறது, சத்தியம் சொல்லப்படுகிறது. என்னது? பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னுடைய வாழ்க்கையின், ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆதாரம். அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்தில் கேட்க வேண்டும், அவருடைய கனிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர் உனக்குள்ளே வாசம் செய்து நீ அவருடைய பிள்ளை என்கிறது உறுதி செய்ய வேண்டும். எப்படி முடியும்? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். எப்படி அழித்தால்? அது ஆமாம், நாளிலிருந்து யார் மேலேயும் நான் பொறாமப்பட போகிறதில்ல. நீங்களே முடிவு எடுத்தீங்கன்னா மாம்ச பிரகாரமாக எடுக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய ஆவியை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரை எனக்குள்ள இருக்கிற பொறாமை என்ன பண்ணுவீராக? அகற்றுவீராக. எனக்குள்ள இருக்கிற துர்குணத்தை அகற்று. நீங்க கேட்கணும் அவர் இடத்துல. அவர் உங்களுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறான்னு இதே ரோமர் 8 சொல்றார் அவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இடத்துல ஜெபிக்கிறதே இல்லை, கேட்கறதே இல்லை, அவருடைய கிரியைகளை அனுமதிப்பதே இல்லை, அவருடைய கிரியைகளை உணர்வதே இல்லை. நானா மாறுகிறேன், நானா திருந்துகிறேன், நானா பண்ணிடுறேன், நானா செஞ்சிடறேன். போனால் அந்த எக்ஸ்ட்ரீம் போகிறது, இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம்லேயே இருக்குது. ஆதாம் மாதிரியே திரும்ப 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 ஏதாவது செஞ்சுக்கிட்டு மாம்சத்தின் கிரியைகளை செய்து செய்து மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள். ஆனால் ஆவியின்படி நீங்கள் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்னாவீர்கள்? நீங்கள் பிழைப்பீர்கள், வாழ்வீர்கள். பிழைப்பு என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், தேவனுடைய நன்மையை பெறுவீர்கள், தேவனுடைய சுகத்தை பெறுவீர்கள், தேவன் தருகிற வெற்றியின் வாழ்க்கையை நீங்கள் பெறுவீர்கள். இல்லைன்னா நீங்கள் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கலாம், வாக்குத்தத்தின்படி ஜெபிக்கலாம். ஆனால் மாம்சத்தை வச்சுக்கிட்டு அதை செஞ்சீங்கன்னா ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கிரியை தேவனுக்கு எதிரான பகையாக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு நினைப்பீங்க. வாக்குத்தத்தத்தை உள்ளத்தில் விசுவாசிக்கலாம், ஆனால் நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா உள்ளத்திலே நீர் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறீர்னா சங்கீதம் 52 சங்கீதக்காரனாகிய தாவீது எங்கே பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறாரா? உள்ளத்திலே நீ தூய்மையாக இருக்க விரும்புகிறீர்களா? அப்போ உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிற இடத்த மாம்சம் எங்கிருந்து கிரியை செய்யும் அந்த மனதை பரிசுத்தமாக்காமல் அதை தூய்மையாக்காமல் வெறும் வெளிப்பிரகாரமான ஒரு கிறிஸ்துவ வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக சபை பார்க்கும், ஊழியக்காரன் பார்ப்பான், உலக மக்கள் பார்ப்பாங்க, உறவினர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. எதை பார்ப்பார்கள்? மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள், என்னாவீர்கள்? நீங்கள் சாவதான் பார்க்க முடியும். ஆனால் ஆவியின்படி மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் என்னாவீர்கள்? நீங்கள் பிழைப்பீங்க. அதையும் உலகம் பார்க்கும். ஒரு காலத்தில் மாம்சத்துக்கு கடனாளியாக இருந்தவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை, எண்ணங்களை, மாம்சத்தை எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்கினவன் அவன் மாம்சத்தை அழித்தபடியினாலே ஆவியினாலே பிழைக்கிறவனாக இருக்கிறான், வெற்றி பெறுகிறவனாக இருக்கிறான், உயர்கிறவனாக இருக்கிறான், நன்மை பெறுகிறவனாக இருக்கிறான், ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாக இருக்கிறான். நம்புறீங்களா நீங்க அதை? சரி, 35வது வசனத்தை பாருங்க. இப்போ இங்க பார்ப்போம் எப்படி இப்படி பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்தின் கிரியைகளை நமக்குள்ள அழிப்பதனால நம்ம எப்படி திரும்ப மாற்றுகிறார் அவர், நம்ம எப்படி திரும்ப மாறுறோம், எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம் தெரியுமா? 35லேருந்து பாருங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். ஹலோ, கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு எளிதானது அல்ல. ஹலோ, எப்படிப்பட்டது அல்லது? உலகத்துல இந்த தீமை நிறைந்திருக்கிற, பொல்லாப்பு நிறைந்திருக்கிற உலகத்துல கிறிஸ்தவனாய் வாழ்வது, கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு எளிதானது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உலகம் தான் சொல்லுவோம் நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு இல்லையா? அது என்னது? அது நீங்கள் கிறிஸ்துவின் நம்பிக்கை, கிறிஸ்துவின் விசுவாசம், கிறிஸ்துவின் ரட்சிப்பில் நாளுக்கு நாள் வளர்ந்து முன்னேறுவது என்பது அவ்வளவு இயல்பான இயற்கையான விஷயம் அல்ல. அதுக்கு எதிரான பல பிரச்சனைகள் வரும். பிசாசு கொண்டு வருகிற காரியமே என்ன? உங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வளர்ச்சியிலிருந்து உங்களை பின்னோக்கி செல்வதற்கான வேலையை தான் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன் அதுதான் அவனுடைய டார்கெட். வேற ஒன்றும் அவனுக்கு, வேற ஒன்றுமே உங்ககிட்ட அவன் தேவையில்லை. நீங்கள் வீடு கட்டிக்கலாம், நீங்கள் பணம் வச்சுக்கலாம், நீங்கள் நகையை சேர்த்து வச்சுக்கலாம். ஹலோ, உலகத்தையே நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு ஒன்னே ஒன்று தான், ஆத்மாவை நஷ்டப்படுத்து. பிசாசுடைய டார்கெட் அது மட்டும்தான். லெட் யூ லூஸ் யுவர் சோல். தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகளை, மாம்சத்துக்குரியவைகளை, இப்படிப்பட்டவைகளால் உள்ளத்தை நிரப்பி வாழ்க்கையை நாசமாக்கிக்கோ. வேதம் சொல்லுகிறபடி வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சல படுகிறான்ற மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜபம் பண்ணிக்கோ, ஆலயத்துக்கு போய்க்கோ, வேதத்தை வசனத்தை கேட்குற மாதிரி உட்காந்துரு. ஆனால் உள்ளத்திர வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆவியின்படி மாம்சத்தை அழித்து பிழைக்கிற வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணாத, போயிடாத.
அதே மாம்சத்தின் கிரியைகளை செய்து கொண்டே இரு. பொறாமை, எரிச்சல், கசப்பு, கோபம், வைராக்கியம் இதுல இரு. இதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி உங்களை வச்சிருப்பான் அவன். அப்ப என்ன ஆயிடும்? அது எதுக்காக செய்யறாம? நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகும்படியாக, பின்மாறும்படியாக அவன் டார்கெட் அதுதான். அதனாலதான் பாருங்க, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை, சின்ன சின்ன சோதனைகளில கூட கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாக தான் இருப்பாங்க. யாராதான் மாறுறாங்க? இவங்க விசுவாசிகளா இருந்திருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஆச்சா போச்சான்னு புகழ்ந்து பேசின வாய்கள் இன்னைக்கு இயேசுன்னு கூட நம்ம பண்ணாத வாய் திறந்து சொல்ல வராது. கிறிஸ்துன்னு கூட மகிமைப்படுத்தாது, பாடாது, துதிக்காது, தேவனுடைய வசனத்தை செவிகளால கேட்காது. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, ஆதி அன்புன்னு பார்த்தீங்கன்னா அது வேற மறந்துருக்கும். அது எப்படி மாறுச்சு? ஏன்னா வளர்ச்சி இல்லை. என்ன இல்லைங்க? வளர்ச்சி இல்லை, வளரல, வசனத்தை கேட்கறது இல்லை. ஆவிக்கேற்றபடி மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள்ன்ற அந்த காரியத்துக்குள்ள வரதே இல்லை. அப்படியே வர்றது, அப்படியே உட்கார்றது, அப்படியே அதே ஆவிக்குரிய நிலையில இருக்கிறது. எந்த தாகமும் இருக்கிறது இல்லை, தர்ஸ்ட் இருக்கிறது இல்லை. வளர்ச்சியில் எந்த விதமான வளர்ச்சியில் நோக்கத்தையும் பார்க்கறது இல்லை. நல்ல பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை கவனித்து பார்ப்பீங்க, அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அவன் வளர்ச்சியில் என்னென்ன கிரியைகளை செய்கிறான், என்னென்ன மாற்றங்கள் வருகிறது, எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் கவனிக்கிற மாதிரி உங்களை நீங்கள் கவனிக்கும். ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன? எவ்வளோ தூரம் உங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவிக்குரிய கிரியைகளிலே வளர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ ஆவிக்குரிய குவாலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கவனித்து, நிதானித்து, வசனத்தை கேட்டு, ஜெபித்து, அப்படிதான் உங்களை பக்குவப்படுத்தி வளரணுமே தவிர காலத்தை பார்த்தால் போதர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்றபடியான மக்களா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. பாருங்க, அப்ப அதெல்லாம் தான் சொல்றாரு, இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாய் வாழ்வது என்பது எளிதான விஷயம் இல்லை. ஞானசானம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஞானசானம் எடுத்துட்டு முடிவு பரிந்தமும் மரணம் வரைக்கும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்கிறீங்களான்றது அங்க பாயிண்ட். இப்ப அதெல்லாம் பார்க்க போறோம். அடிமையானவன் தன்னை அப்படிதான் ஒப்பு கொடுக்கிறான். எப்படி ஒப்பு கொடுக்கிறான்? இப்ப பாருங்க, அடிமை எப்படி இருப்பான்றது சொல்றாரு. 35, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். பவுல் சொல்றாரு, எந்நேரமும் அடிக்கப்படும், கொல்லப்படும் என்கிற நிலை ஏற்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்றார். எதை விட்டு பிரிப்பவன் யார்? எத்தனை வருஷம் சபைக்கு வந்து எத்தனை பாட்டு உனக்கு தெரியும், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு விசுவாசியுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதுதான் உறுதி செஞ்சு காமிக்கணும். ஒரு சபையில விசுவாசியா இருக்கிறீங்க, ஒரு உலகத்துல கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க, ஊர்ல கிறிஸ்தவனா இருக்கிறீங்கன்னா எதை நீங்க உலகத்துக்கும் ஊருக்கும் சபைக்கும் காட்டணும்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படின்னு அர்த்தம். எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. அதுதான் காமிக்கணும். அப்பதான் நீங்கள் பலனடைந்தவர்கள். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னு அர்த்தம். அப்பதான் நீங்க தைரியசாலிகள். ஹலோ, பேடிகள் மாதிரி ஓடுற ஆள் இருக்கிறான் பாருங்க, கிறிஸ்துவ மறுதலிக்கிறவன் இருக்கிறான் பாருங்க, பின்மாறான் பாருங்க, அவெல்லாம் பேடிகள் அவன் எல்லாமே. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தைரியமற்றவன் அவன் தைரியத்துல வேற எதுலையும் காமிச்சு பிரயோஜனம் இல்லை. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? உலகத்துல வந்து நான் எவ்வளவு தைரியசாலி, அந்த தைரியம்லாம் முக்கியம் இல்லை. எவன் தைரியசாலி? உமது நிமித்தம் எந்நேரமும் ஆடுகளை போல அடிக்கப்படுகிறோம் என்று எண்ணப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? அதான் கேள்வி. எதுவும் என்னை பிரிக்க முடியாது. பணமும் என்னை பிரிக்க முடியாது, உலகமும் என்னை பிரிக்க முடியாது, அல்லது எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது, மனுஷ உறவுகளும் என்னை பிரிக்க முடியாது, எந்த எதிர்ப்புகளும் என்னை பிரிக்க முடியாது. ஏன் நான் கூட சரி, என்னுடைய மாம்சம் கூட சரி, என்னுடைய உள்ளம் கூட சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அந்த மனுஷன் தான் வெற்றி பெறுகிறான், அந்த மனுஷன் தான் ஜெயம் பெறுகிறான், அந்த மனுஷன் தான் முன்னேறுகிறான், அந்த மனுஷன் தான் தேவனுக்கும் சபைக்கும் ஊழியத்துக்கும் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பான். பேசுறது புரியுதுங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? ஆடுகளை போல அடிக்கப்படுகிறோம் என்று எண்ணப்பட்டாலும். அதான் பாயிண்ட். தடவி கொடுக்குறோம்ல, தடவி கொடுக்கும் போது எல்லாம் தான் இருப்பான். ஹலோ, உலகத்தில் பரவாயில்ல நீங்கள் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்ச்சியாக பேசும்போது கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கும் காலை தூக்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்தவத்தில் இருக்கிற சர்ச்சுக்கா போகிற அப்படின்னு கேட்குற நிலைமை வருது பாருங்க. அதுலேயும் ஆமாம் நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன்னுங்கிறத செயலில் காட்டுறான் பாருங்க. அவன் தான் வீரன், அவன் தான் விசுவாச வீரன், அவன் தான் தேவனுடைய பிள்ளை,
அவன் தான் கிறிஸ்துவுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறவன். அவனுக்கு கூட தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் தருகிற பலத்தினால தான் அவனால் அப்படி நிற்க முடிகிறது, இல்லை நிற்க முடியாது. சிலவனா எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்ட பிறகு அவ்வளோ மறுதளிப்பானுங்க கிறிஸ்தவத்தை. என்னத்தை நான் கண்டேன்னுவான், இந்த சபைக்கு வந்து என்னத்தை பார்த்தேன், இந்த சர்ச்சுக்கு போய் என்னத்தை பண்ணுற தப்பெல்லாம் அவனுக்கு பண்ணிடுவானுங்க. தப்பெல்லாம் அவங்க மேலே இருக்கும். ஆனால் பழி யார் மேலே போட்டுருந்ததை ஆண்டவர் மேலே, சபை மேலே, ஊழியத்தின் மேலெல்லாம் போட்டு உக்காந்துருப்பான். சரி, போடுறதுனால என்ன நன்மை உனக்கு? ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற பாவம் பத்தாதுன்னு இது இருக்கிறத பெரும் பாதகத்தை பண்ணுற. இந்த பாதகத்தை பண்ணி எப்படி நீ மாறுவ? எப்படி வாழ்க்கை மாறும்? இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும், ஆமாம் அதான் நடக்கும். இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனுக்கும் ஐயோ, முள்ளின் மேல் உதைப்பது அவனுக்கு தான் கடினம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், ஊழியமோ சபையோ இந்த 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 ஸ்டேட்டஸ் என்பது கிறிஸ்து ரத்தம் சிந்தி உருவாக்கின ஒரு காரியம். நீ விளையாடுற விஷயம், உன் குடும்பத்தை நீ எடுத்துக்கோ. அல்ல, உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப வக்கரம் பிடிச்சி திரியிறனா என்ன பண்ணிக்கோ, வக்கர புத்தியை உன் குடும்பத்தில் காட்டு, உங்கள் சொந்தக்காரங்க குடும்பத்தில் காட்டு, உலகத்தில் காட்டு, பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் காட்டு. அங்கே ஏளனமாக பேசியதான் ஒன்று பண்ணு. அதுக்கு தகுந்த பதில் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க உனக்கு. மூஞ்சி கிழியுமோ, வாய் கிழியுமோ, முகரை கிழியுமோ, என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுருவாங்க. சபை தானே, பாஸ்ட் தானே, ஒரு லிமிட் மேலே எதுவும் பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். நம்ம இஷ்டத்துக்கு என்ன ஒன்றா பண்ணிடலாம், ஆடிடலான்ட்டு எங்கள் நன்மையை பெற்றோமோ, எங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றோமோ, எங்கள் ஜீவனை பெற்றோமோ, எங்கள் ரட்சிப்பை பெற்றோமோ, எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான எல்லா அனுபவத்தையும் பெற்றோமோ, அங்கேயே வந்து யூதா செய்கிற வேலையை செஞ்சீங்கன்னா முடிவு வந்து இயேசுவுக்கு இல்லை, உங்களுக்கு தான் முடிவு எப்படி இருக்கும்? பரிதாபமானதாக மாறும். ஒரு நாளும் கிறிஸ்துவ மறுதலிக்கிறவர்களாக என்ன பண்ணாதீங்க, மாறிடாதீங்க. அதனால ஒரு நன்மையும் உங்களுக்கு இல்லைங்க. கிறிஸ்துவை மறுதலித்து போன ஒருவர் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனால் வசனத்தின்படி கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதே இல்லை இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கைன்றது அவ்வளவு எளிதான வாழ்க்கை இல்லை. 1000 சோதனைகள் உண்டு, 1000 பிரச்சனைகள் உண்டு, சவால்கள் உண்டு. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் செய்கிற வேலை அது. அப்ப அதை வெறுக்கவும் அழிக்கவும் உதவி செய்யறதுக்கு தான் பரிசுத்த ஆவியினர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியினர் தான் உங்களை எந்த மெச்சூரிட்டியில கொண்டு வராரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யாரை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு. ஹலோ, அப்படி இன்னும் பாருங்க, நீங்கள் பலன் அறிவீர்கள். 1000 அலைகள் வரும், மேலே எழும்பி நீங்கள் நிற்பீங்க, சோர்ந்து போகவே மாட்டீங்க. வயதான காலத்தில் பலன் கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாமல் இருக்கிற மனுஷன் என்னைக்குமே ஜெயிப்பான். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பாக்கி கூப்பிட்டு, அவங்க மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பும் இல்லை. ஆனாலும் அவங்கள சார்ந்த ஒருத்தவங்க மேலே பிரச்சனை இருந்ததுனால கூப்பிட்டு நான் சொன்னேன், சபைக்கு வராதிங்க, எனக்கு வேண்டாம், பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியாது, அது ஏற்ற ஆளு நான் கிடையாது, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு. நான் இதே இடத்துல நிற்க வச்சு தான் பேசுகிறேன். நான் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன ஒன்றா திட்டிக்கப்பா, என்ன ஒன்றா பண்ணிக்கோ, ஆனால் சபையை விட்டு மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன். ஹலோ, இந்த சபையில் இருக்கிற முதல் விசுவாசி, முதல் குடும்பம் அவங்க தான். முதல்ல இந்த சபையை ஒரு சின்ன ஹாலில் நடத்தும் போது அது ஊழியம்னு அங்கீகரித்து அதில் முழு குடும்பமாக இறங்கி, அதில் அவங்களுடைய கணவனாக இருக்கிற பிரதர் செயல்நாதனாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், முழுமையாக. ஏன்னா 2010 2011 மேலே தான் கொஞ்சம் விசுவாசிகள்லாம் புதுசாக வர ஆரம்பித்தாங்க. 2008 இதை ஆரம்பித்தோம். அப்போ அதில் ஸ்ட்ராங்காக ஸ்டெப்பானாக நின்று நிறைய ஊழியத்துக்கு உதவியாக இருந்தவங்க அவங்க தான். ஆனால் ஒரு காலகட்டம் வருது, சில பிரச்சனைகள் வருது, ஊழியத்தை சில தொந்தரவுகள் வருதுன்ற காரணத்தினால கூப்பிட்டு நான் கண்டித்து அதை சொல்கிறேன். நான் அப்போ சொல்லும்போது தான் சொன்னாங்க, என்ன காரியமாக இருந்தாலும் சரி சபையை விட்டு மட்டும் நான் சொல்லிக்கிட்டது 7 வருஷம் ஆயிடுச்சு. ஹலோ, 7 வயது அவங்க கடந்துட்டாங்க, முதிர்ந்தவங்களும் ஆகிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் பார்க்குறேன், இன்னைக்கு கூட காலைல கவனிக்கிறேன், முதல் விசுவாசியாக அவங்க தான் சபைக்குள்ளே நிற்கிறாங்க. முதல் விசுவாசி யார் தான் நிற்கிறாங்க? 1000 பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அவன் நினச்சிருந்தா என்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் இறந்தாரோ அப்போவே வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கலாம். வீட்டுக்காரே இல்லை, நான் எங்கே இருந்துங்க, வண்டி இல்லை. இன்னைக்கு எவ்வளோ பேர் பதில் சொல்கிறாங்க. மெயினில் நான் இங்கே வச்சுருக்கும் போதே, கலெக்டரேட்ன்றது காஞ்சிபுரத்தில் மெயினான ஏரியானா எல்லாம் பஸ், ஆட்டோ கீட்டோ எல்லாம் வரும் இங்கே.
ஒரு தடையும் கிடையாது. இதுக்கே 1000 நொட்டை சொல்கிறான்லாம் இருக்கிறான். உள்ளே இருக்குது பிரதர், மாடியில் இருக்குது பிரதர். அதுக்கு தான் இதுக்கு மேலே கொண்டு போனேன். புது ஆலயம் கொண்டு வந்தால் 10வது மாடியில் தான் கொண்டு போய் வைக்கலான் இருக்கிறேன். பரலோகமே நீங்கள் இங்கே வராதாலும் பரலோகத்துக்கு எங்கேருந்து வர போகிறீங்க? நடக்க முடியாது, ஏற முடியாது, போக முடியாது. எவ்வளோ இது பாருங்க. யார் ஆசீர்வதிக்கப்படுவான்ற? முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியமாக யார் இருப்பாங்கன்னு பாருங்க. எல்லா ஆதாரமும் அவங்கள விட்டு போயிடுச்சு. அவன் கணவன் போயிட்டாரு, மகன் ஒரு பக்கம் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, யாரும் இல்லை, தனியாக இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் துணையாக இருந்து என்ன பண்ணுறாங்க, நடத்தி காட்டார். நான் உங்க கூடவே என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். இல்லை ஆலயத்துக்கு வர முடியாது. ஹலோ, 7 மணிக்கு வர முடியாது. அவ்வளோ தூரம், எவ்வளோ தூரம் யோசிச்சு பாருங்க. கோனேரி குப்பத்திலேருந்து வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி பிடிச்சி கிடிச்சு வராங்க. வந்தாங்கன்னா அவங்களுடைய ஒழுக்கத்தை கவனிக்கணும். நல்லா பாட்டு பாடுவாங்க. ஒரு நாளும் அவங்க தூங்கினதுன்னா பார்த்ததே இல்லை. இந்த சபையில் அவங்கள வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். ஒரு நாளும் தூங்கினதை நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாளும் பாடல் ஆராதனையில் முடியலன்னா உட்காருவாங்களே தவிர அவங்க கை தட்டாமல் பாடாமல் இருந்ததே கிடையாது. ஒரு நாளும் வசனத்தை கேட்காம இருந்ததே கிடையாது. ஒரு நாள் தண்ணி குடிக்கிறேன், எனக்கு அப்பப்போ யூரின் வரும் எனக்கு, அப்படி அப்படின்னு எழுந்து போகிறதே ஒரு நாள் நீங்கள் பார்க்க முடியாது. வந்து உக்காந்தாங்கன்னா அந்த சீட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி. 4 மணி நேரம் ஆராதனை நடந்தாலும் அந்த 4 மணி நேரம் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நன்மையும் கிருபையும் தகுதி இல்லாத ஆட்களுக்கெல்லாம் தேவன் கொடுக்குறதில்ல. அப்படி கொடுத்துருந்தா எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு. அதனால தான் இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரை விடவும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாக்கியவதியாக அவங்க இருப்பாங்க. ஏன் தெரியுமா? முதல் விஷயம் தான், எந்நேரமும் உமது நிமித்தம் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்பட்டாலும், எவ்வளோ அடி விழுந்தாலும் சரி, எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி, ஒரே ஒரு பாயிண்ட் தான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹலோ, அதில் ஒரு விசுவாசி ஸ்ட்ராங்காக இருக்கானா அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். என்னை பற்றி அவர் பேசிட்டார், அவர் நான் எழுந்து போயிடுவேன்னா அது யார் வேணா தான் போகலாம். ஹலோ, புரியுதா இல்லையா? அவன் கிறிஸ்தவன் இல்லை, அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அவன்லாம் யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது? காணாத தேவனை, தன்னுடைய உள்ளத்தில் விசுவாசித்தவரை, உள்ளத்தில் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எந்நேரமும் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்பட்டால் 1000 பிரச்சனை தலைமையிலையும் வாய் மேலையும் முதுகலையும் விழுந்தாலும் சரி, மனசில் 1000 அடிகள் விழுந்தாலும் சரி, அவ்விசுவாசிக்கும்படியான 1000 காரியங்கள் சுற்றி நடந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற நிலையில நிற்கிறவன் தான் விசுவாசி. அவன் தான் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவன். அவன் தான் தேவனுடைய ஆவியை கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை அழித்தவன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதெல்லாம் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறார். எதெல்லாம் என்னை பிரிக்க முடியாது? உபத்திரவங்கள். எது பிரிக்க முடியாது என்னை? உபத்திரவத்தின் மத்தியிலும் நான் யாரா இருப்பேன்? நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக, நல்லது சொல்லுங்களேன், இருப்பேன். வியாகுலங்கள் என்ன குலங்கள் அது? வியாகுலத்தின் மத்தியிலும் யாருக்கு அடிமையாக இருப்பேன்? நான் கிறிஸ்துவின் அடிமை, கிறிஸ்துவின் அன்புக்கு அடிமை. துன்பங்களின் மத்தியிலும் யாருக்கு அடிமை? நான் கிறிஸ்துவின் அன்புக்கு. பசி என்னது அது? பல பேருக்கு அது என்னன்னு தெரியாதீங்க. ஹலோ, சபைக்கு வந்த பிறகு பல பேருக்கு பசி என்னன்னு தெரியாது. ஏன்னா இது ஆசீர்வாத சபைன்றதுனால நல்ல 3 வேளை 4 வேலையும் நல்லா கட்டுன்னு கட்டுறதுக்கு கடவுள் உங்களுக்கு நல்ல கிருபை கொடுத்துருக்கிறாரு. தப்பு இல்லை. ஆனால் ஓவராக தின்னு புத்தி மழுங்கிடவோ கூடாது. நண்டு மாதிரி ஆகிடக்கூடாது. எது மாதிரி ஆகிடக்கூடாது? ஆமாம், நண்டு கொழுத்தா எங்கே தங்காது அது. வெளியே போய் அனுபவிக்கலாம் அப்படின்னு கிளம்பும். சைடு வாக்கு போட்டு போவோம். அது பார்த்துருக்குறீங்களா? நேராக கூட போகாது. போகிறதே வெளியே போகிறதே தப்பு. அதை விட பெரிய தப்பு என்னது? சைடுக்காக போகிறது. நேராக போகாது. பார்த்துருக்கீங்களா? சைடாக தான் போவோம். நேராக போனாலே தப்பிக்க முடியாது. இதில் குறுக்கு வழி வேறு. அப்போ என்ன ஆகும்? மேலே அதுக்காகவே எதிராளி உட்காந்துருக்குறான். சாகிறது ஒரு சிங்கத்துக்கிட்ட செத்தா கூட கொஞ்சம் மானமாக இருக்கும். போயும் கேவலம் ஒரு காக்கா கிட்ட கொத்து போட்டு என்ன பண்ணும்? அது செத்து வெறும் ஒரு கூடாக கிடக்கும். அது ஹலோ, மெரிச்சு நசுக்கிறது தவிர வேற ஒன்றுத்துக்கு அது பிரயோஜனப்படாது. அதே போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும்.
தேவன் உங்களை காப்பாற்றி அரவணைத்து சிலுவையில் மறித்து ரத்த சிந்தி ரட்சிப்பை கொடுத்து சபையில் கொண்டு வந்து உங்களை சேர்த்து ஒழுங்கா இரு, அடங்கி இரு, கீழ்ப்படுதல் உள்ளவனா இரு, தாழ்மையா இரு, தேவனுக்கு என்று கனி கொடுக்கிறவனா இரு, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறவனா இரு, எனக்கு அடிமையா இரு அப்படின்னு சொன்னா இருக்கிறது இல்லை. இருக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? சாப்பாடு தான். என்னைக்கு சாப்பாடு கட் ஆகுதோ, என்னைக்கு பஞ்சம் வருதோ, என்னைக்கு 3 வேளை சாப்பாடு 1 வேளை சாப்பாடு ஆகுதோ, அன்னைக்கு கடவுள் யாரு, அவர் எவ்வளவு நல்லவர், எப்படி போஷித்தார், எப்படி காப்பாற்றான்ற அறிவு என்ன பண்ண உனக்கு தானா வரும். கண்டிப்பா வரும். அதனால ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? கடவுளை பற்றி யோசிக்கலனா, சிந்திக்கலனா, ஏன்னா தரித்திரத்துடைய அடையாளமா தான். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிவதே இல்லை. அப்ப துன்மார்க்கனா யாரு? அவன் அப்பத்துக்கு இருந்து திரிகிறவன். அவ்வளவுதான் பாயிண்ட். பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் இந்த சாப்பாட்டு பிரியர்கள் இந்த சாப்பாடு 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 சாப்பிட்டு இந்த புத்தி மலிங்கி போய் கிடக்கிற ஆளுங்களை பாருங்க. ஏசா மாதிரியான ஆட்களா இருப்பாங்க. சாப்பாட்டுக்காக எந்த பக்கமும் சாஞ்சிருவான். ஆலயத்தை விட்டுருவான், தேவனை விட்டுருவான், ஊழியத்தை விட்டுருவான், எல்லாத்தையும் விட்டுருவான் அவன். அதனாலதான் சொல்றாரு, அது என்னவா இருந்தாலும், பசியாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், அடுத்து சொல்றாரு நிர்வாணமோ. என்னது அது? நம்ம எவ்வளவு பேர் வார்த்தை பாருங்க. அன்னைக்கு இருந்த கொடூரமான தண்டனைகள் எல்லாம் அப்படிதான், நிர்வாணப்படுத்துவதாங்க, நிர்வாணங்கள். அடுத்தது நாசமோசம். என்னது அது? நாசமோசம், பட்டயம். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. நல்லா பார்த்துக்கிடுங்க. என்ன சொல்றாரு? இவ்வளவு வந்த பிறகும் கிறிஸ்துவின் அன்பில் நான் நிக்கிறேன். ஏன் தெரியுமா? இவைகளின் மத்தியிலும் அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் அன்பு கூறுகிறார். என்ன பண்ணுகிறார்? அவர் ஆவியானவரை கொண்டு என்னை பசியின் நேரத்தில் அவரை மறுதலிக்காம, நிர்மாணத்தின் நேரத்தில் அவர் மறுதலிக்காம, நாச மோசன நேரத்தில் அவரை இயேசுவை மறுதலிக்காம என்னை விசுவாசத்துக்குள்ள பாதுகாத்து, அவருடைய கிருபைகளை என்ன வைத்து நினைக்க வைத்து, நம்பிக்கையில நிலைக்க வைக்கிற அந்த நிலையில கொண்டு வருகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எதை நினைக்க வைக்கிறாரு? ஸ்டில் காட் லவ்ஸ் யூ. இன்னும் உன் எஜமான் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். நாச மோசம் வந்ததுனாலயோ, நிர்வாணம் வந்ததுனாலயோ, துன்பம் வந்ததுனாலயோ, பசி வந்ததுனாலயோ எஜமான் உன்னை வெறுத்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. அந்த சூழ்நிலை அது, அவ்வளவுதான். ஆனால் இவைகளில் நீ நம்ப வேண்டியது என்ன? விசுவாசிக்க வேண்டியது என்ன? இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் என்ன பண்ணுவோமே? ஜெயம் கொள்ளுகிறோமே. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் என் எஜமான் என்னை பாதுகாப்பார். அவருக்கு நான் அடிமையா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்துருச்சுன்னா, அவருடைய அன்புக்கு பாத்திரவானா இருக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா, வசனம் சொல்றது நீங்கள் முற்றிலும் என்ன ஆவீர்கள்? நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். பசியை மேற்கொண்டுடுவீங்க, துன்பத்தை மேற்கொண்டுடுவீங்க, தரித்திரத்தை மேற்கொண்டு ஐஸ்வர்யவானாக மாறுவீர்கள். முற்றிலும் ஜெயம் கொள்வீர்கள். முற்றிலும் ஜெயம் கொள்வீர்கள். 38. இப்ப இன்னொன்னு சொல்றாரு, மரணமானாலும் என்னானாலும் வளர்ச்சி பாருங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி இப்படிப்பட்டதா இருக்கணும். மரணமே ஆனாலும், அடுத்தது ஜீவன் ஆனாலும், ரெண்டுமே. மரணமே ஆனாலும், அடுத்தது நல்லா வாழ்ந்தாலும் சரி, தேவ தூதர்கள் ஆனாலும், யாரானாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்கால காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன்? நான் ரொம்ப முக்கியமானது தான், நான் உறுதி பண்ணியிருக்கிறேன் அப்படின்றார். எப்படி? மாம்சீகம் அவரை உறுதி பண்ணிடுறாரு இல்லை, அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த உறுதியை கொடுக்கிறாரு. உயர்வுக்கே போனாலும் சரி நான் கிறிஸ்துவை மறுதலிப்பது இல்லை, இல்லை தாழ்ந்தே போனாலும் சரி கிறிஸ்துவை மறுதலிப்பது இல்லை, அல்லது ஜீவனே ஆனாலும் சரி நான் கிறிஸ்துவை மறுதலிப்பது இல்லை, அல்லது மரணமே ஆனாலும் சரி கிறிஸ்துவை மறுதலிப்பது இல்லை. ஹலோ, சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் மறுதலிக்கிற பேடிகள் எங்க? மரணமே ஆனாலும் கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்ற விசுவாச வீரன் எங்க? நான் கேட்கிறேன். அதனாலதான் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலும் முற்றிலும் நம்மை அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம் என்றார். அடுத்தது என்ன ஆனாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். பிகாஸ் ஐ ஆம் ஸ்லேவ் டு மை ஓனர். ஹலோ, நான் கிறிஸ்துவ வெறும் கடவுளா, வெறும் ஒரு ஆப்ஷனலா பார்க்கறது இல்லை. அவர் எனக்கு எஜமான். என் சாவுக்கும் சரி, மரணத்துக்கும் சரி, உயர்வுக்கும் சரி, தாழ்வுக்கும் சரி,
என் ஜீவனுக்கும் சரி, நன்மைக்கும் சரி, ஆசீர்வாதத்துக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரியத்தை என் எஜமானுக்கு நான் காண்பிக்க வேண்டும். என்னது? நான் அவருக்கு அடிமையாக இருக்கிறேன். நம்புறீங்களா நீங்க? நான் யாரா இருக்கிறேன்? அவருக்கு அடிமையாக இருக்கிறேன் நான். அதனால அவர் மேல இருக்கிற அன்பை விட்டு இவைகள் எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. அந்த வளர்ச்சிக்குள்ள வரணும்னா படிச்ச வசனம் தான், மாம்சத்தின் கிரியைகளை தேவ ஆவியை கொண்டு அழைத்தீர்களானால் நீங்கள் இப்படி பிழைப்பீர்கள். இவன் தான் பிழைத்திருக்கிறவன். இவன் பயந்தாங்கோழி இல்லை, இவன் ஓடுறவன் இல்லை, இவன் மறுதளிக்கிறவன் இல்லை, முது காட்டுறவன் இல்லை. இவன் யார்? இவன் நின்று காட்டுறவன். என்னுடைய மரணத்திலும், என்னுடைய தாழ்விலும், என்னுடைய உயர்விலும், என் பசியிலும் பட்டினியிலும் நான் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து இருக்கிறேன். எதுவும் என்னை அவரை விட்டு பிரிக்கவே முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்புறீங்களா நீங்க? அதை எல்லாரும் எழுந்து நிற்போம். என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோம் சாவோம் எதுதான் பிரிக்க முடியும்? வாழ்வோம் சாவோம் எதுதான் பிரிக்க முடியும்? அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. 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 என்னை ஆட்கொண்ட என் தெய்வமே, என்னை ஆட்கொண்ட என் தெய்வமே, என்னை ஆட்கொண்ட என் தெய்வமே. ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேலைக்காகவும் கேட்ட முடிய வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது ஆவியானவர்
எங்களுக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவும் பிழைக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறேன். அதன் மூலமாக முதிர்ச்சியை உள்ள விசுவாசிகளாக, கிறிஸ்துவின் அன்புக்கு அடிமைகளாக, கிறிஸ்துவின் ஆட்கொள்ளுதலுக்கு நாங்கள் பிரியமுள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்களை அப்படிப்பட்ட வளர்ச்சிகளை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் எந்த நாசமோசங்களோ, பசியோ, வியாகுலமோ, பட்டயங்களோ, உயர்வோ தாழ்வோ எதுவும் எங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பின்மாறி போகாதபடிக்கு, அல்லது கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை விலகி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் அந்த நிலையில், அந்த வளர்ச்சியில் நீர் எங்களை வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்த இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட வளர்ச்சியில் நிலை நிற்க செய்வீராக. உமக்கு கனிகளை தந்து உமக்கு சாட்சியாக வாழ அப்படி அன்பலை நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஆங்கில ஆராதனையில் 10:30 மணிக்கும் அதே போல் மாலையில் 6:30 மணிக்கு தமிழ் ஆராதனையிலும் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.